உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்தில் சனி பகவான் இருக்கார், சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வரார். அதே மாதிரி கும்பத்தில் 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்தில். சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையா கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இருந்து அஷ்டம சனியில பாதிக்கப்படாத கடகராசி என்பது யாருமே கிடையாது. பெரிய லெவல்ல கஷ்டம், பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ அவமானப்பட்டுட்டேன் சார், எவ்வளோ பேர் என்ன அசிங்கப்படுத்தினாங்க சார், சொந்தம்லாம் எவ்வளோ பேர் என்ன தப்பா பேசினாங்க, என் மனைவியே என்னை பற்றி தப்பா பேசினாங்க, என் கணவரே என்னை பற்றி தப்பா பேசினாங்க, என் குழந்தைங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இப்போ காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கை கூடிட்டு இருக்கு. நிறைய மாற்றங்கள் வருது, முன்னேற்றங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா, முதல்ல 8ஆம் இடத்தில் இருந்த ஒரு 3 கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய், இவங்கெல்லாம் அப்படியே 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கடகராசி என்பவர்கள் இந்த பங்குனி மாதத்துல அனுபவிச்சே தீர வேண்டும். சார் இதாவது நல்லா இருக்குமா, ஒன்றும் பெருசா நடக்க மாட்டேங்குது, அஷ்டம சனியில பிரச்சனை பண்ணது உண்மைதான், ஆனா அதுக்கப்புறம் பெருசா லைஃப்ல ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, லைஃப்ல சேஞ்சஸ் வந்திருக்கு, அதை நீங்க ஃபீல் பண்ணல, அவ்வளவுதான். முதல்ல இருந்த நெருக்கடிக்கு நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப எவ்வளவு நல்லா தான் இருக்கீங்க. அப்ப வேலையில மாற்றம் வருமா, எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. வேலைக்கு ட்ரை பண்றேன், கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வேலை மாற்றம் உறுதியா நடந்தே ஆகணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல ஒரு 3 கிரகம் வருது, 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றார், கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணியே ஆகணும். இல்லை சார் எனக்கு அந்த ஏஜ் ஆயிடுச்சு, இந்த ஏஜ் ஆயிடுச்சு, இந்த கம்பெனியில் கூப்பிட மாட்டாங்க, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி புலம்பல்கள்லாம் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லு. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி இந்த மாசத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்கள், முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, நிறைய காம்படிட்டிவ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்க, அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள். அதே மாதிரி ஆடிட்டர் சம்பந்தமான ஆடிட்டிங் படிப்புக்கெல்லாம் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாம் கிளியர் பண்ணாமல் வந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். இந்த மாதம்லாம் அப்படியே சூப்பராக, இந்த மாதத்துலாம் அப்படியே அழகாக கிளியர் பண்ணி வந்துடுவீங்க. நீங்கள் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இப்போ வந்திருக்கும். கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயங்கர மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ நிறைய நம்ம ஏன் அப்போ அதை மாதிரி ட்ரை பண்ணோம், இப்போ நம்ம புதுசாக ட்ரை பண்ணணும்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பது, இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் என்னென்னா, இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கார், அதில் கொஞ்சம் கடனை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனை தான் சார் இருக்குது, அதுக்கு தான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். கடன் தீருமா சார்னா தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணம் வராது. இப்போ ஒரு 1 லட்சம் ஒருத்தர் தரான்னு சொல்லாரு வச்சிங்களேன், கடைசி என்ன பண்ணுவார், அவர் 25,000 ரூபா தருவார், அடுத்த மாதம் ஒரு 25,000 ரூபா தருவார், அடுத்த மாதம் இப்படி பண்ணும்போது என்னாங்கன்னா
உங்களுடைய தேவைகள் நிறைவேறாத போது என்ன ஆகுனா கடன் வளர்ந்துக்கிட்டே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணிடுங்க. அதே மாதிரி பணம் வருது அப்படின்னா கையில வந்ததுக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்க. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா பணம் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு வருது, அவ்வளவு இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம், அப்படியே படப்பட எல்லாத்தையும் பிளான் பண்ணுவீங்க. ஆனா கடைசியில வரும்போது ஒன்றும் நடக்காத போது ஐயோ நம்ம 1 லட்சம் வச்சு பிளான் பண்ணி கடைசியில 20,000 தான் வந்திருக்கு, நம்ம எப்படி நம்ம இதை பிசினஸை கொண்டு போக போறோம்ன்ற எண்ணங்கள் இருக்கு. அந்த நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில மென்மேலும் வளர்ச்சி உண்டு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய அளவுல தொழில நல்ல முன்னேற்ற பாதையை கொண்டு போக போற, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அப்படின்னு சொன்னாவே இந்த மாசத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும், யாராவது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க, யாராவது உங்களுக்கு பணம் உதவி பண்றேன்னு சொல்றாங்க, அது ஃபேமிலியில இருக்கலாம், மனைவி இருக்கலாம், கணவர் இருக்கலாம், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யார் வேணா இருக்கலாம், அவங்க மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பேசிட்டு இருப்பீங்க. நிறைய கடகராசி என்பவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க பணம் கேட்டிருக்கேன் சார், இங்க பணம் கேட்டிருக்கேன், தரேன்னு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு, வந்தா தந்துருவாங்க சார்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த எல்லாமே பணம் வரக்கூடிய இந்த மாதம் இப்ப கரெக்டா கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் கிடைக்கும். அதன் மூலமாக தொழிலோ இல்ல வேலை செய்யறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளோ எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நிறைய பேருக்கு குடும்பத்துல சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமா வாழ்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், முக்கியமா இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே இந்த அஷ்டம சனியில ஒரு ஆப்ரேஷன் இல்லாம, ஒரு சர்ஜரி இல்லாம, ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம இருந்தவங்க ரொம்ப கம்மி. அது முக்கியமா வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆனவங்களுக்குலாம் இதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் ஆயிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த என்ன சொல்லுது ஒரு ஒரு எந்த நிலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிலையில இருக்கவங்களுக்கு இப்ப இந்த பங்குனி மாதத்துல உடல் நலத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்க ஒரே விஷயம் என்ன பண்ணணும்னா பழச நினைச்சு அதை யோசிக்காதீங்க. ஐயோ நம்மளுக்கு இப்படி உடம்பு வந்துருச்சு, நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படாம நீங்க உங்க வேலையை ரொட்டீனா பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா சிறப்பா இருப்பீங்க. நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இந்த பங்குனி மாதத்துல இருந்து இருக்கு. எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு.